ஒரு 1 இயரா ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு வீட்ல இருந்தே பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் அப்படிலாம் யாரும் பண்ணதெல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி நியூஸ்ல இது வரைக்கும் போட்டது கிடையாது. திடீர்னு வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அது பண்றேன், இது கொஞ்சம் வியர்டா இருக்கு. அண்ட் அவரு பண்ற பாலிடிக்ஸ பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு சிஎம் ஆகிற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசுறாங்க. வந்த உடனே யாருங்க சிஎம் ஆக முடியும்? முதல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னு மக்களுக்கு காமிக்க சொல்லுங்க. எம்எல்ஏ எம்பி அதுக்கப்புறம் போனாலே சிஎம்க்கு. ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே சிஎம் தான் எப்படி? அண்ட் அவருடைய பேச்சு எல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அந்த சினிமால வரா மாதிரியே பேசுறாரு. ஆமா, எக்ஸாக்ட்லி. அவர் எப்பயுமே சினிமா மாதிரியே வந்து பொலிட்டிக்கல் லைஃபையும் எடுத்துக்கிறாரோன்னு எங்களுக்கும் தோணுது. அதுவும் நம்ம மீம் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது முழுக்க முழுக்க அவங்களோட ஒர்க்கா பாக்குறீங்க. ஆர்கானிக்கா மக்கள் கிட்ட இருந்து வரல இந்த சப்போர்ட். ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கணும்ல, அப்பதான் நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். எங்களுக்கும் விஜய் பிடிக்கும், நாங்க இல்லன்னு சொல்ல, பட் ஒரு ஆக்டரா பிடிக்கும். when it comes to politics எல்லாமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சினிமால போய் நடிச்சா போதும், பொலிட்டீஷியன்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் அப்படியானா எனக்கு தெரியல. பட் பாலிடிக்ஸ்க்கு வந்து சினிமால போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எங்களுக்கு காமிங்க ஃபர்ஸ்ட், உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க காமிச்சீங்கன்னா எங்களால சொல்ல முடியும்.